பட் 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. காசை வந்து கரியாக்காதீங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து Galaxy A51 இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் லான்ச் பண்ண விலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 24,000க்கு ஒர்த்தா இல்லையா, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனுக்கு வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி அந்த A50 and A50s கொடுத்துருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு மெயின் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளேக்கு வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் நம்ம Note 10 ப்ளஸில் இருக்க அதே மாதிரி நாட்ச் வந்து பட்ஜெட் ஃபோனுக்கு கொடுத்தது ஒரு நல்ல வெல்கமும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மற்றபடி டிசைன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். அண்டு ஃப்ரேம் எல்லாமே நம்ம செக் பண்ணால் கூட ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட் பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம A50s பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி இதில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 172 grams தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் சொல்ல முடியாது. ஏன்னா சாம்சங் வந்து அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6.5 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 1080p Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து 405 ppi கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஷார்ப்னஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவராலாக நம்ம அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் எல்லாமே வந்து டீப்பாக இருக்கும். அண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே விஷயத்தில் இவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சாம்சங்கை பாராட்டலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 3க்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான், பட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இல்லையா. ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க Gorilla Glass 3 ஆச்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்காச்சும் நம்ம சந்தோஷப்படலாம். இப்போ ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128GB வேரியண்ட் வந்து 24,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8+128 வந்து 26,000க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் UFS 2 வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பனிங் டைம், டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் UFS கொடுத்ததுனால. இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Exynos 9611 இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் வந்து சாம்சங் A50sக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Galaxy M30s இந்த ஃபோனுக்கு வந்து இதே 9611 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 10 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பை த சேம் டைம் வந்து இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. ரியல் டைம் யூசேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங் M30s நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் கம்பேர் பண்ணும்போது அதை விட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் இந்த ப்ராசஸர் வந்து டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப இன்டென்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேக் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் GPU வந்து Mali G72 MP3 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேப்பரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப நீங்கள் எக்ஸ்டெண்டடாக கேம் விளையாண்டிங்க அப்படின்னா ஓவராக வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இந்த ப்ராசஸர் அண்ட் GPUன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்து நம்ம கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப்போட வருது. மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Sony IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம Vivo Z1Xலாம் பார்த்துருப்போம். அண்ட் Redmi K20 பார்த்துருப்போம். அதே சேம் சென்சார் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சென்சார் இதுக்கு முன்னாடி A50sலேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம ஃபோட்டோ அவுட்புட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இந்த 48 MPக்கான கேமரா வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமரான்னு சொல்லலாம். Sony IMX586க்கு வந்து ஈக்குவலான கேமரா இது. இதுக்கும் 586க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 586ல் வந்து நீங்கள் 4K 60 FPS ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. இதில் வந்து 4K 30 FPS ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டி தான் இருக்குது. இந்த ஃபோனில் செகண்டரி கேமரா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 12 மெகாபிக்சலுக்கான f2.2 ஆப்பர்ச்சரோட வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா சாம்சங் ஃபோனில் சொல்லவே தேவையில்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி வந்து அவங்க ஆப்டிமைசேஷனும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க.
அண்ட் மூணாவது கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 5 மெகா பிக்சலுக்கான கேமரா எதுக்குன்னா மேக்ரோ சென்சார். இது வந்து நம்ம பட்ஜெட்டில் இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வித் மேக்ரோ சென்சாரோட வருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு பஞ்சுவல் டிசைனோட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் ஓவராலாக நம்ம கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா மேக்ரோ சென்சார் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து A50sலேருந்து அப்படியே தான் அந்த செட்டப் அப்படியே தான் இங்கே போட்டிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 4000 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே A50sல இருக்கிற மாதிரி சேம் பேட்ரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து 4K 30 fpsல வந்து ஷூட் பண்ணலாம். 4K 60 சப்போர்ட்டில் 1080pயில் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் ஸ்டெடி மோஷன் அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எந்த ஒரு ஜர்க்கினஸ் ஷேக்கினஸ் இல்லாமல் வந்து சூப்பராக ஸ்டேபிளாக எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து இப்போ சென்சார் மற்ற ஃபீச்சர்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோட வருது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. இது வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அல்ட்ராசோனிக்லாம் நம்ம வந்து ஹை அண்ட் ஃபோன்ஸில் பார்க்க முடியும். பட் ஃபிங்கர் பிரிண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து A50sல இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் பேசிக் சென்சார் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சாரில் எதுவுமே வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல. ஃபோனில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஷ் சாம்சங் பே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். மற்ற பிராண்டு யார்கிட்டையுமே வந்து இது நம்ம பார்க்க முடியாது. சாம்சங் கிட்ட ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னா இது நம்ம சொல்லலாம். பட் இது நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு நல்ல ஃபீச்சர். வாலெட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. வாலெட் இல்லாமல் வந்து எல்லா கார்ட்ஸையுமே வந்து ஃபோன்லேயே சேவ் பண்ணிட்டு நீங்கள் NFC வழியாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ஓட வருது, One UI 2 வெர்ஷனோட வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட்வேரில் இந்த ஃபோன்ஸ் கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும். இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஃபோன் வந்து டிசைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பஞ்சுவல் டிசைன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து முக்கியமானது டிஸ்பிளே வந்து இவங்க பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் பே இருக்குது இதில். அண்ட் சாம்சங்கோட One UI சொல்லவே தேவையில்ல. Android 10 அண்ட் One UI காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், கேமிங் வந்து நான் ரொம்ப இன்டென்ஸாக விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. கேமராவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி கேமரா வந்து ஒரு நல்ல கேமரா தான். பட் காம்படிஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜான கேமரா. என்ன அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் Exynos 9611. இந்த ப்ராசஸரில் இருக்க ISP வந்து கொஞ்சம் வீக்கான ISP தான். இதுவே வந்து நம்ம Qualcomm Snapdragon செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க ISP கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஃபோன் வந்து அண்டர் 20,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் 25,000க்கு நம்மளுக்கு வந்து Snapdragon 855 கிடைக்குது. பட் இந்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்டே பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக சாம்சங் A70s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது வந்து இதே விலை தான், 24-25,000 தான் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ A51க்கு கம்பேர் பண்ணும்போது A70s வந்து ரொம்ப பெட்டரான ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, காசை வந்து கரியாக்காதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.